சரியா? தினமும் எங்க கீரை காட்டுங்க. தினமும் பாட்டியில் வச்சுக்கிறா. திறந்து காட்டணும், மூட்டையாக காட்டணுமா? திறந்து காட்டுங்க. திறந்து காட்டுவேன். நேற்று தான் நம்ம மாரிமாக்கா வந்து கீரை பறிச்சாங்க. கீரையை போட்டு சாப்பிட்டா கண்ணுக்கு வெளிச்சம். இன்னைக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இது வந்து இயற்கை நமக்கு கொடுத்த வந்து கீரைங்க. இது இப்போ வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க, எந்த தழை வேணாலும் பெரட்டி சாப்பிடலாமா, எல்லாத்துலயும் ஒரு மருத்துவ குணம். எல்லாத்துலயும். ஆமா, கடவுள் நமக்கு எல்லாமே சாப்பிடலாமா. அதான் கடவுள் நமக்கு படைச்சிருக்கிற எல்லா செடியிலுமே நமக்கு தேவையான மருத்துவம் ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காததா சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு பிடிக்குதா அந்த தழையை பெரட்டி சாப்பிட்டோம்னா அதுலயும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. தழைன்னு அதை கேவலமா நினைக்கவே கூடாதான். அதனால தினமும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துன்னு போய் சாப்பிட்டுட்டு போனது தண்ணியில போட்டு அலசுவேன். அலச்சிட்டு அரைமணி வச்சு அரைஞ்சி போட்டு அதை பெரட்டி சோத்தை போட்டு கொடுத்தா மறு வேலையே. அந்த அளவுக்கு பசி நேற்று வந்து போனது. நேற்று போய் அரைஞ்சி துவச்சிட்டீங்க. துவிட்டி சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகுதான் அப்புறம் மறு வேலையே. கோயிலுக்கு கூட இன்னைக்கு போகல. நேற்று முருகரை பார்க்கறதுக்கு. கோயிலுக்கு போகலையா? போனாங்க தான். நான் போகணுன்னு 2 நாள் முன்னே பிளான் பண்ணீங்க. பிளான் பண்ண எப்பவுமே நம்ம ஒன்று செய்ய போறோம் முன்னாடியே பிளான் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னுச்சிங்க அந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. வேலைக்கே போக முடியாது. திடீர்னு கிளம்பிடலாம் நம்ம தவிர நம்ம பிளான் பண்ணிலாம் போகவே முடியாது. போனா போச்சு தண்ணி வரலாது இப்படி பண்ண போயிடுச்சு. வேலை சரியா போச்சு. கோயிலுக்கு போகல. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. பூ வேற ஆட்டி போட்டு பூ வேற ஆட்டை போட்டதுக்காக நம்ம மாரிமாக்கா வந்து இன்றைக்கும் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பறித்து இன்றைக்கி தோட்டி சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் பறிக்க போகல. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.